Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய கத்திரிக்காய் தொக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. இப்போ இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதுல கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க எந்த மாதிரி கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ லைட்டா இதுல உப்பு சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் ரெடியாகி வர்றதுக்குள்ள நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சேர்த்துக்கலைங்க. 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி அந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தக்காளி வெங்காயத்தோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். நடுவில் இருக்க அந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி வீசிட்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டிலேயே அரைச்சது தாங்க, கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது சின்ன ஸ்பூன்னால 4 டைம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம கத்திரிக்காயை வெளியே எடுத்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்த பின்னாடி இதுலேயே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்த பின்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மசாலா வந்து தக்காளி வெங்காயம்லாம் பச்சையாக தானே சேர்த்து அரைச்சிருக்கோம். அது வந்து நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி வர அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா திக்காகி வரணும். உங்களுக்கு வந்து இந்த தொக்கு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ, கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கொத்து பார்த்தீங்கன்னா தயாராகிருச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.